ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நேரத்துக்கு அப்பால ஒரு பரிமாணம் இருக்கு. அங்க உங்களோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே இடத்துல ஒரு கூகுள் மேப் மாதிரி மொத்தமா விரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல சயின்ஸ் இதை பத்தி என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னான 5வது பரிமாணத்துக்குள்ள ஒரு பயணத்துக்கு நீங்க தயாரா? இந்த வீடியோவோட இறுதியில 5வது பரிமாணத்தை பத்தின உங்க பார்வையே மாறப்போகுது. ஓகே, 5வது பரிமாணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற பரிமாணங்களை வேகமா பார்த்துடலாம். இது ஒரு பில்டிங்கோட 5வது மாடிக்கு போறதுக்கு முன்னாடி முதல் 4 மாடியை தாண்டி போற மாதிரி தான். சிம்பிள். முதல்ல 0 பரிமாணம். இதை ஒரு புள்ளி மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கு நீளம், அகலம், உயரம்னு எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு இடத்துல இருக்கு, அவ்வளோதான். இப்போ ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு கோடு போடுங்க. அதுதான் முதல் பரிமாணம். இதுக்கு நீளம் மட்டும்தான் உண்டு. ஒரு எறும்பு ஒரு கயிறு மேலே நேராக போகிறத கற்பனை பண்ணுங்க. அதுதான் 1t. அடுத்து 2வது பரிமாணம் 2t. ஒரு பேப்பரை யோசிச்சு பாருங்க. அதில் நீளம், அகலம் ரெண்டும் இருக்கும், ஆனால் உயரம் இருக்காது. ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள் எல்லாமே 2d தான். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு ஜீவனால முன்னாடி பின்னாடி இடது வலதுன்னு நகர முடியும். ஆனால் அதுக்கு மேலே கீழே அப்படின்னா என்னன்னே தெரியாது. கடைசியா நம்ம வாழ்கிற இந்த 3வது பரிமாணம் நீளம், அகலம், உயரம்னு 3மே இருக்கு. நம்மால எல்லா திசைகள்லையும் நகர முடியும். ஒரு பந்து, ஒரு கட்டிடம், நாமளே கூட 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான். நம்மளோட வாழ்க்கை நடக்கிறதே இந்த 3D உலகத்துல தான். 4வது பரிமாணம் காலம். இப்போதான் விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போகுது. அப்போ 4வது பரிமாணம்னா என்ன? நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட பல விஞ்ஞானிகள் நேரத்தை தான் 4வது பரிமாணமாக சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் நண்பரை ஒரு இடத்துல சந்திக்கணும்னா மெரினா பீச்சுக்கு வான்னு மட்டும் சொன்னால் போதுமா? இல்லை, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மெரினா பீச்சுக்கு வான்னு சொல்லணும். இங்கே மெரினா பீச்சுங்கிறது 3D ஸ்பேஸில் ஒரு இடம். அந்த நாளைக்கு சாயங்காலம் 5 மணிங்கிறது தான் 4வது பரிமாணமான நேரம். ஸோ எந்த ஒரு நிகழ்வு நடக்கணும்னாலும் இடமும் நேரமும் தேவை. இந்த நாளையும் சேர்த்து தான் ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே ஒரு சிக்கல். நம்மால் 3D ஸ்பேஸில் எங்கே வேணாலும் போக முடியுது. ஆனால் 4D நேரத்தில் முன்னோக்கி மட்டும்தான் போக முடியும். இப்போதைக்கு நம்மால் இறந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ட்ராவல் பண்ண முடியாது. 5வது பரிமாணம் சயின்ஸ் என்ன சொல்லுது? சரி, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த 5வது பரிமாணத்துக்கு வருவோம். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தியரி தான். அதாவது கணக்குப்படியும் தியரிப்படியும் இது சாத்தியம்னு நம்புறாங்க. ஆனால் இதுவரைக்கும் நேரடியாக நிரூபிக்கப்படல. கலூசா கிளைன் தியரி 1920களில் தியோடர் கலுசான்னு ஒரு இயற்பியலாளர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சார். அவர் ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி சமன்பாடுகளை 4 பரிமாணத்துக்கு பதிலாக 5 பரிமாணத்தில் எழுதி பார்த்தப்போ அவருக்கு ஈர்ப்பு விசைக்கான சமன்பாடுகள் மட்டும் கிடைக்கல, அதோட சேர்த்து மின்காந்தவியலுக்கான எலக்ட்ரோ மேக்னட்டிசம் சமன்பாடுகளும் கிடைச்சது. இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் தருணம். பிரபஞ்சத்தோட 2 பெரிய சக்திகளை ஒரே ஒரு கூடுதல் பரிமாணத்தை சேர்ப்பதன் மூலம் இணைக்க முடிஞ்சது. ஆனால் ஒரு கேள்வி, அந்த 5வது பரிமாணம் எங்க இருக்கு? ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? இதுக்கு ஆஸ்கர் கிளைன்னு இன்னொரு விஞ்ஞானி ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுத்தார். ஒருவேளை அந்த 5வது பரிமாணம் ஒரு சின்ன வட்டம் மாதிரி மிக மிக சிறியதா சுருண்டிருக்கலாம்னு சொன்னார். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கம்பி, ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் அதோட உருண்டையான 3D வடிவம் தெரியும். அதே மாதிரி 5வது பரிமாணம் ஒரு அணுவை விட பல லட்சம் மடங்கு சின்னதா சுருண்டு இருக்கிறதால அதை நம்மால பார்க்கவோ உணரவோ முடியலன்னு இந்த தியரி சொல்லுது. ஸ்ட்ரிங் தியரி. இப்போ இருக்கிற நவீன இயற்பியல்ல இந்த 5வது பரிமாண கான்செப்ட் இன்னும் விரிவடையுது. அதுதான் ஸ்ட்ரிங் தியரி. இந்த தியரி படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் மாதிரி அடிப்படை துகள்கள் எல்லாம் புள்ளிகளே கிடையாதான். அதுக்கு பதிலாக அதிர்ந்துக்கிட்டே இருக்கிற சின்ன சின்ன ஆற்றல் இழைகளாம். இந்த இழைகள் ஒவ்வொரு விதமாக அதிர்றதுனால தான் நமக்கு வெவ்வேறு துகள்கள் கிடைக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த ஸ்ட்ரிங் தியரி கணக்குப்படி சரியாக வேலை செய்யணும்னா
நமக்கு தெரிஞ்ச 4 பரிமாணங்கள் பத்தாது. அதுக்கு பதிலாக சில கோட்பாடுகளுக்கு 10 பரிமாணங்கள் தேவைப்படுது, சிலதுக்கு 26. ஏன் எம் தியரி போன்ற நவீன கோட்பாடுகளுக்கு 11 பரிமாணங்கள் கூட தேவைப்படுது. இந்த கூடுதல் பரிமாணங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக சுருண்டிருக்கலான்னு இந்த தியரியும் சொல்லுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா என்னன்னா, ஈர்ப்பு விசை மட்டும் ஏன் மற்ற விசைகளை விட ரொம்ப பலவீனமாக இருக்குங்கிறதுக்கு இந்த கூடுதல் பரிமாணங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஈர்ப்பு விசை மட்டும் இந்த கூடுதல் பரிமாணங்களுக்குள்ள லீக் ஆகிறதால நம்ம 4D உலகத்தில் அதோட தாக்கம் கம்மியாக தெரியுதான். சுருக்கமாக அறிவியலை பொறுத்தவரை 5வது பரிமாணம்ங்கிறது பிரபஞ்சத்தோட விதிகளை புரிஞ்சுக்க உதவுற ஒரு மறைக்கப்பட்ட கூடுதல் இடப்பரிமாணம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஷியல் டைமென்ஷன். ஆனால் இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கோம். யோ கிரியேட்டர், ஆரம்பத்தில் சொல்லும்போது நேரத்துக்கு அப்பால் ஒரு பரிமாணம் இருக்குது, அங்கே இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னியே, அதுக்கும் இந்த சுருண்டு கிடக்கிற சின்ன 5வது பரிமாணத்துக்கும் என்னையா சம்பந்தம்? அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இயற்பியலோட அடுத்த கட்ட பாய்ச்சல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் உங்களோட சிந்தனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிற மல்டி டைமென்ஷனல் டைம் அல்லது பல்கலை உலக கோட்பாடு, மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். நேரத்தின் புதிய பரிமாணம், காலத்தின் கிளைகள். நம்ம 4D உலகத்தில் நேரம்ங்கிறது ஒரு நேர்கோடு. நீங்கள் ஒரு கைத்தில் நடந்து போகிற மாதிரி நேராக இருந்த காலத்திலேருந்து எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தான் போக முடியும். உங்களால் பின்னாடி போக முடியாது, பக்கவாட்டிலையும் போக முடியாது. ஆனால் நாம் 5வது பரிமாணத்துக்குள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே நேரமே ஒரு புதிய வடிவத்தை எடுக்கும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 12வது முடித்த உடனே 2 முடிவுகள் உங்கள் முன்னாடி இருக்கு. ஒன்று, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், இன்னொன்று நீங்கள் ஒரு கிரியேட்டராக மாறலாம். நம்ம நாட்டி உலகத்தில் நீங்கள் இன்ஜினியரிங்கை தேர்ந்தெடுத்தா நீங்கள் இன்ஜினியராக மட்டும்தான் வாழ முடியும். கிரியேட்டராக மாறினா என்ன ஆகியிருக்கும்னு உங்களால் யோசித்து மட்டும்தான் பார்க்க முடியும், அங்கே போக முடியாது. ஆனால் நீங்கள் 5வது பரிமாணத்தில் நின்று கொண்டு பார்த்தால் நீங்கள் இன்ஜினியரிங் படித்து வாழ்கிற வாழ்க்கையோட டைம் லைனும் நீங்கள் கிரியேட்டராக மாறி வாழ்கிற வாழ்க்கையோட டைம் லைனும் ஒரே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் மாதிரி விரிஞ்சு கிடக்கும். அதாவது 4Dயில் நேரம் ஒரு கோடு, ஆனால் 5Dயில் நேரம் ஒரு பரப்பு. அங்கே உங்களால் ஒரே நொடியில் உங்களோட இறந்த காலத்துக்கும் போக முடியும், உங்களோட மாற்று எதிர்காலத்துக்கும் போக முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுனாலையும் உருவான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அங்கே நிஜமாகவே வாழ்ந்துட்டு இருக்கும். பிரபஞ்சத்தோட அத்தனை வாட்ஸ்அப் கேள்விகளுக்கான விடைகளும் ஒரே இடத்துல அடுக்கப்பட்டிருக்கும் உலகம்தான் 5D. இன்டர்ஸ்டெல்லர் படத்தின் டெசராக்ட் நிஜமா நிழலா? இப்போ உங்களுக்கு இன்டர்ஸ்டெல்லர் படம் ஞாபகத்துக்கு வரணுமே. படத்தின் கிளைமேக்ஸில் கதாநாயகன் கூப்பர் அந்த கருந்துளைக்குள்ள விழுந்த உடனே ஒரு விசித்திரமான அறைக்குள்ள மாட்டிக்குவார். அதுதான் டெசராக்ட். அங்கே சுற்றி பார்த்தா அவரோட மகளோட பெட்ரூம், அவரோட கண்ணுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான நேர அடுக்குகளில் டைம் லேயர்ஸ் தெரியும். அவரால் மகளோட குழந்தை பருவத்தையும் பார்க்க முடியும், அவள் வளர்ந்த காலத்தையும் பார்க்க முடியும். அங்கே நேரம்ங்கிறது ஒரு கடந்து போகிற விஷயம் கிடையாது. அது ஒரு மலை மாதிரியோ ஒரு நாற்காலி மாதிரியோ ஒரு திடமான பொருளாக மாறிடும். உங்களால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற மாதிரி ஒரு நேரத்திலிருந்து இன்னொரு நேரத்துக்கு நடந்து போக முடியும். படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கு பின்னாடி நிஜமான உலக புகழ்பெற்ற இயற்பியலாளரான கிப் தோர்ன் என்பவரோட கணக்கீடுகள் இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, 5வது பரிமாணத்தில் வாழும் உயிரினங்களுக்கு இறந்த காலம் என்பது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சென்று வரக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு போலவும், எதிர்காலம் என்பது அவர்கள் ஏறி பார்க்கக்கூடிய ஒரு மலை போலவும் இருக்கும். ஆனால் ஒரு சிக்கல், நம்மால் 5T உலகத்திலிருந்து 3T உலகத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நேரம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு, நமக்கு நேரம்ங்கிறது தேங்கி நிற்குது. அதனால தான் படத்தில் கூப்பர் தன் மகள் மர்பி கிட்ட பேசுறதுக்கு ஈர்ப்பு விசையை பயன்படுத்துவார். ஏன் தெரியுமா? ஏன்னா அறிவியல் தியரி படி ஈர்ப்பு விசை மட்டும்தான் பரிமாணங்களை கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சக்தி. பிரான் சித்தாந்தம். நாம் ஒரு திரையில் வாழ்கிறோமா? நவீன இயற்பியல்ல ரண்டால் சுன்ரம் கோட்பாடு அப்படின்னு ஒரு ஆழமான தியரி இருக்கு.
இதன்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு பிரான். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு பெரிய தேட்டரை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தேட்டரோட முப்பரிமாண் ஹால் தான் 5வது பரிமாணம் ஸ்பேஸ். அந்த தேட்டரில் திரையிடப்படுற 2 டீ படம் தான் நாம வாழ்கிற இந்த 4 டீ ஸ்பேஸ் டைம் உலகம். திரையில் இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு தேட்டரில் இருக்கிற மற்ற சீட்டுகளோ இல்லை அங்கே இருக்கிற முப்பரிமாண உலகமோ தெரியாது. அவங்களுக்கு அந்த திரை தான் உலகம். அதே போல தான் நாமளும் ஒரு 5D பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன திரையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு வெளியே ஒரு மாபெரும் 5D உலகம் இருக்குது. ஆனால் நம்மோட உடல் அமைப்பும் மூளையும் இந்த 4D திரையை தாண்டி வெளியே பார்க்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. முடிவுரை: 5D நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? அறிவியலோட உச்சக்கட்ட ஆராய்ச்சிகள் எல்லாமே எதை நோக்கி போகுது தெரியுமா? நம்ம கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் உலகம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் மனித அறிவுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்கள் ஒளிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற உண்மையை நோக்கி தான். ஒருவேளை எதிர்காலத்தில் நாம் 5வது பரிமாணத்தை முழுசாக நிரூபித்து அதை மனிதன் கட்டுப்படுத்த ஆரம்பித்தா காலப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறிடும். நம்மளோட தோல்விகளை மாற்ற முடியும், நம்மளோட எதிர்காலத்தை நாமளே மாற்றி எழுத முடியும். ஆனால் அது வரைக்கும் நாம் இந்த 4D உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த நொடி, த ப்ரெசன்ட் மொமெண்ட் மட்டும்தான். ஏன்னா 5D அத்தனை காலமும் ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த 4D கடந்து போன ஒரு நொடி மீண்டும் வராது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5வது பரிமாண பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அறிவுபூர்வமான மற்றும் உத்வேகம் தரும் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.